இந்த வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தலைமைகளுடைய தலைவர் அன்பு நண்பர் பால்ராஜ் அவர்களை நேரத்தின் அருமை கருதி சிறிய உரை நிகழ்த்த வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேசணும்னு ஆரம்பிச்சா வணக்கம் சொல்லிதான் முடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்த தாம்பரம் SRPS கிளையின் தலைவராக இருக்கப்படுற நவரத்தனைகளில் ஒன்றாக விளங்குகின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் ரத்னசாமி அவர்களே, செயலாளர் ஜேம்ஸ் அவர்களே, பொருளாளர் பத்ரி நாராயணன் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற எங்கள் அமைப்பின் பொதுச் செயலாளர் உதயசங்கர் அவர்களே, தலைவர் பிரான்சிஸ் டி ராஜ் அவர்களே, என்னுடைய பாசத்திற்கும் நேசத்துக்குரிய செயலாளர் திரு விஜயன் அவர்களே, நமக்கெல்லாம் முன்னோடியாக இந்த கிளையிலே இருந்து பல அரிய பணிகளை ஆற்றிய பாசத்துக்குரிய அண்ணன் ஆர்வன் அவர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களே, மேடையை வைத்துக் கொண்ட அறிவார்ந்த பெருமக்களே, உங்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்து இதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சதர்ன் ரயில்வே பென்ஷனர் சமாஜ் அமைப்பு ஏன் தொடங்கப்பட்டது, எப்படி தொடங்கப்பட்டது, இதெல்லாம் சொன்னா ஒரு நாள் ஆகும். இருந்தாலும் ரத்தன சுருக்கமாக சொல்லணுன்றதுனால நான் இதை சில கருத்துக்கள் சொல்றேன், முன் பண்றேன். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக ஏதாவது செய்யணும்னு உதயசங்கர் சார் பிரான்சிஸ் முடிவு எடுத்து சிந்தாதிப்பேட்டை அந்த பார்க்கில் உட்காந்து முதல்ல நாங்கள் இதை பற்றி யோசித்து இந்த அமைப்பை தொடங்கணும். இன்றைய தினம் ஆட்சி பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறதோ அதே போல அது என்னமோ பார்க்கில் தொடங்கினா அந்த இயக்கமும் சரி அமைப்பும் சரி ஒவ்வொரு விலகுன்றதுக்கு இது ஒரு முன்னுதாரணம் உங்கள் முன்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வரும்போது பெரம்பூர் வாசகத்தை பார்த்தேன், அதை சொல்லிக்க முடிச்சிடும் சார். அந்த 3 வாசகத்தில் முதல் வாசகம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், வந்து இளைப்பாருங்கள், உங்கள் களைப்பை போக்கிக் கொள்ளுங்கள். வசனம் 1. இரண்டாவது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, விலகி செல்வதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என்றும் உன்னிடம் இருப்பேன். 3வது, நம்மில் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, படைப்பில் அனைவரும் சமமே. இந்த 3 வாசகத்தை நான் படிச்சுட்ட உடனே இந்த ப்ரோக்ராம் தான் புறப்பட்டு வரேன். இந்த SRPS பத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருந்தா இந்த SRPS நோக்கம் என்னன்றது அன்றைக்கே வரையறுக்கப்பட்டிருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களே என்னிடுவார்கள், கஷ்டப்பட்டு என்னென்ன பிரச்சனைகள் வைத்திருக்கிறீர்களோ எங்களிடத்தில் வாருங்கள், SRPS வாருங்கள், உங்களுடைய குறைகளை போக்க நாங்கள் இருக்கிறோம். வசனம் சரியா போச்சுங்களா? அடுத்து, வேண்டாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, விலகி செல்வதில்லை, கைவிடுவதும் இல்லை. பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் அவங்க வீட்டில் இருந்து அவங்க வேலையை கவனிக்காம உங்களை விட்டு நாங்கள் விலகுவதும் இல்லை, விலகி செல்வதும் இல்லை, என்றிடம் உங்களிடம் இருப்போம். வசனம், நம்மில் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, ஆண்டவரின் படைப்பில் அனைவரும் சமமே. இதை ஏன் சொல்ல வரேன்னா ஒரு சின்ன உதாரணம். அந்த மாண்டி சர்ச்சைன்னு சொல்லும் போது ஜீசஸ் உள்ள நுழைறதுக்கு முன்னாடி சீடர்களுக்குள்ள யார் உயர்ந்தவர் யார் தானோட பாராபட்சம் இருக்கும். அப்போ ஜீசஸ் உள்ள நுழைவாரு. நுழைந்து ஒவ்வொரு சீடரையும் அழைத்து ஆசனத்தில் உட்கார வைத்து ஒரு தாம்பாள தட்டிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அதிலே ஒவ்வொரு சீடருடைய காலையும் கழித்த நங்கியால் துடைத்து இந்த வசனத்தை கூறுவார், நம்மில் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, ஆண்டவரின் படைப்பில் அனைவரும் சமம், உயர்ந்தவர் ஆண்டவர். சரியா சார் ஜேம்ஸ் சார்? வசனம் ஏன் சொல்றேன்னா, இதே அமைப்பு இப்படி எடுத்துன்னு வந்தா இந்த பொதுச் செயலாளர் நம்ம கிட்ட இருக்கா பார்த்தீங்களா, தலைவர் பிரான்சிஸ், அவங்க பெரிய வாரம் சொல்லலாம் சொன்னாங்க. இவங்கெல்லாம் அந்த SRM இயக்கத்தில் இருக்கும்போது லெஜெண்ட்ஸ், அந்த அதிகாரிகள்லாம் ஒரு பிஎன்எம் சப்ஜெக்ட் நடந்ததுன்னா பிரான்சிஸ் சாரும் உதயசங்கர் சார் வரனா ஒரு மாதிரியான கலக்கத்தோடு இருப்பாங்க. மற்ற அமைப்போடு இயக்கத்தோடு பேசுற மாதிரிலாம் இங்க பேச முடியாது. ஏன்னா எல்லா புள்ளி ஓரமும் பிங்கெட்டு நம்ம கிட்ட இருக்கும். அந்த மாதிரியான தகுதியும் சிறப்பும் வாய்ந்த தலைவர்கள் நம்மிடத்த இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த பெருமையோ கர்வமோ எப்பொழுதுமே இருந்ததில்லை. அவங்களுடைய கணிப்புல அவரும் சமம், நாமும் சமம், ஆண்டவன் ஒருவர் தான் உயர்ந்தவர் என்று அவர்களுடைய நினைப்பும் இன்று அப்படியே இருக்குது. இந்த 3 வசனமும் எப்போ பைபிள்ல கூறப்பட்டதோ
அப்பத்திலிருந்தே நம்ம எஸ்ஆர்பிஎஸ் ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் ஒரு வந்துட்டு இது போல இருக்கு. அந்த ஒரு அடிப்படை கருத்து அப்பவே தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அமைப்புல நாமெல்லாம் பல சாதனைகளை செய்து வரோம். 2016-17 வந்து இந்த பிபிஓ காப்பி வாங்கிறதுக்காக பெற்றவங்க நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சிலருக்கு வந்து பேங்க் பேமெண்டே மாறி போயிடுச்சு. வில்லிவாக்கத்தில் வாங்கியிருந்த சுவாமிநாதன் அவருக்கு அரக்கோணத்துக்கு போயிடுச்சு. அரக்கோணத்தில் வாங்கியிருந்தாருக்கு வில்லிவாக்கம் வந்துருச்சு. இந்த மாற்றத்துக்கு என்னடானா அப்படின்னு சொல்லக்கூடிய பம்பாயில போய் தான் மாற்றணும். ஷியாமலான்ற ஒரு ஏடிஎஃப் இருந்தாங்க, ரொம்ப உதவி புரிந்து இந்த மாதிரி பல 100 கேசுகளை நாங்கள் அந்த தலைமை அலுவலகத்தை சென்று தீர்த்து வைத்திருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் எப்பவுமே வாதாட போராட தயார். நீங்க தயாரா? நீங்கள் நீங்க தான் சொல்லணும். ஓய்வு பெற்ற பிறகு அண்ணன் பிரான்சிஸ்ல சொன்னார், இதோ நமக்கு வேலை முடிஞ்ச போச்சுன்னு நினைச்சிருந்தேன். அப்புறமா பார்த்தா ஒரு வேலையா வந்து பொண்ணை பெற்றவங்களுக்கு தெரியும், பொண்ணு கல்யாணம் பண்ணா பாடணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஆடி மாசம்னு ஒன்று வரும், பொண்ணை வச்சு வச்சுக்கிட்டுன்னு வரணும். அதுக்கப்புறம் பொண்ணு கேரிங் ஆயிடுச்சுன்னா வளைகாப்புன்னு ஒன்று நடத்தணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டெலிவரிக்கு இட்டுன்னு வரணும். அது மருத்துவமனை சேர்த்து அப்பா எனக்கு பேரன் வந்துச்சுப்பா, பேத்தி வந்துச்சுப்பா, வாய் நிறைய அந்த தாத்தான்னு கூப்பிட்ட போது பாட்டியை கூப்பிட்டு உட்காந்துருப்போம். தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சுங்க. 3வது வயசுல இருந்து அதை ப்ரீகேஜிக்கு அனுப்பணும், எல்கேஜி. இந்த பொறுப்பா அந்த தாத்தா மேலே பாட்டி மேலே தான் விழும். சோ எப்படி ஒரு தந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி கல்யாணம் முடிந்த பிறகு பொறுப்பு முடிந்தது என்று கூறாமல் இருந்துவிட முடியாது. அதே போலதான் ஓய்வு பெற்ற பிறகும் நம்மளுக்கு பென்ஷன் பிரச்சனை எதுவுமே இருக்காது என்று கூற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடைசி வரைக்கும் எப்படி தாய் தந்தையருக்கு பொறுப்பு இருக்கிறதோ அதே போல நமக்கு தாய் தந்தையாக விளங்கக்கூடிய பிரான்சிஸ் உதயசங்களுக்கும் அந்த பொறுப்பை தலைமையை கொண்டு உங்களுக்காக வாதாடவும் போராடவும் தயாராக இந்த கூட்டத்தில் சொல்ல கடன்பட்டுக்கிறேன். ஒண்ணு ஞாபகத்தில் வச்சுக்கணும், நம்ம எப்பயுமே ஒண்ணு நினைவில் வச்சுக்கணும். துன்பப்படும் போதும் துயரப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் சங்கடப்படும் போதும் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைக்கும் அந்த ஒரு விரலுக்கு தான் என்றைக்குமே மதிப்பு அதிகம். அந்த ஒரு விரலாக சதன் ரயில்வே பென்ஷன் சமாளிப்பு இருக்கின்றது என்ற கூடுதலை தெரிவிக்கிறேன். அதாவது சந்தோஷத்தில் கைப்பற்றும் என்பது 5 விரலில் இணையலாம். ஆனால் சங்கடப்படும் போது கஷ்டப்படுறது யார் ஒருத்தர் துணையா இருக்கிறாரோ அதான் ஒண்ணு மட்டும் நாம எல்லாமே மனசுல பதிவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை எப்போ வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி தீர்த்து வைத்ததற்கு மிகவும் அறிவார்ந்த மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் சிபிஓ ஒரு கூட்டத்தில் பேசும்போது அதிகாரிகள் மட்டத்திலே சிடிடிஓ டிஎஃப்எம் இந்த கூட்டத்திலே பேசும்போது ஒரு கருத்தை சொன்னால் அதை பதிய வைத்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். நம் கடமைகளை நாம் சம்பளம் வாங்கி கொண்டு செய்கின்றோம். ஆனால் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சதன் ரயில்வே பென்ஷன் சமாதி பொதுச் செயலாளர் உதயசங்கர் அவர்களும் தலைவராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ் டி ராஜ் அவர்களும் செவ்வனே நாம் செய்ய வேண்டிய பல பணிகளை நமக்கு உதவியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொன்று நான் கேள்விப்பட்ட சிபிஓ சொன்னது, அவர்கள் கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று. இந்த மாதிரி ஒரு உண்மையான தலைவர்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப கஷ்டங்க. எனவே நாம இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்திக்கணும். நல்லபடியா எல்லாரும் இருக்கணும். மனசுல யாருமே எந்தவித அச்சத்தையும் எந்தவித சந்தேகத்தையோ இல்ல ஐயப்பாடியோ வச்சுக்காதீங்க. இந்த பாருங்க 19 மாசம் அரியர்ஸ் அது வரும்போது வரும். நோஷனல் இன்கிரிமெண்ட் பல விதமான அறிக்கைகள் தாக்கீடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதுல கேஸ் போட்டவன நானும் வந்தேன். நேற்று டிசம்பர் 6 ஹைகோர்ட்ல கேஸ் போய்க்குது. வக்கீல் என்னன்னு சொல்றேன்னு அக்டோபர் 30ஆம் தேதி சவுந்தரராஜன் பட்டாபுரம் கேஸ் போட்டு ஜெயிச்சு கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சு அவருக்கு அந்த நோஷனல் இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்னு வந்துச்சு. எனவே வெற்றி மீது வெற்றி வந்து நம்ம சேரும். அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் எஸ்ஆர்பி சேரும் என்று உங்களிடையே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் கை தூக்குறாரு முடிச்சுட்டுன்னு சொல்றாரா இல்ல பேசுற கை தூக்குறாரான்னு தெரியல. இருந்தாலும் நல்ல ஒரு கருத்தெல்லாம் சொல்ல நிறைய நேரம் தேவைப்படுது. இன்னொரு பெரிய கூட்டத்தில் வரும்போது நம்ம அறிதலில் மாநிலராய் பிறந்தது அதனிடம் அது கூடு சோறு போட்ட குறைகள் நீக்கி பிறந்தது அதனிடம் அது சதன் ரயில்வே பென்ஷன் சமாதி போட்ட அமைப்பு கிடைத்தது. அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் நீங்களும் நன்றாக இருக்கலாம். அதாவது அண்ணா ஆர்வலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அலுவலகத்தில் வந்த எங்களிடத்தே ஒரு கதாசி
25% எக்ஸாம் எழுதினாரு. எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டார் ரிசல்ட்டுக்காக. ரிசல்ட் வர நேரத்தில் அவருக்கு ஒரு ஐயப்பாடு, நம்ம அந்த எக்ஸாமில் தேர்வு இருந்தாலும் அந்த பேப்பருக்கு CDTV தான் வந்து கேள்விப்பட்டு அண்ணன் நாராயணனை சந்தித்தோம். போனாரு, பேசினாரு. இவர் போன காரியம் நம்ம அவர் தலைவர் ராஜா சீதனாச்சா விட்டுருவாரா? ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை. அவருடைய சிசினாரு கூட 6 கையை வச்சாலும் அது ராங்கா போனதில்லை. காரியத்தை வெற்றிகரமாக பிடிச்சி கிளாஸ் 4 கலாசியாக இருந்த அந்த தொழிலாளி இன்றைய தினம் சீனியர் டெக்னீஷியனாக இருக்கின்றார் என்றால் அவருடைய பெருமைக்கு இதை விட சான்றை நாம் இங்கு பகிர முடியாது. எனவே தோழர்களே, ஓய்வு பெற்றவர்களே, இப்பொழுதும் கூறுகின்றோம், திங்கள் புதன் வெள்ளி 3 நாட்களே தலைமைச் செயலகத்தில் மதியம் 3 மணி முதல் ஈவினிங் 6 மணிக்கு இருப்போம். உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் இந்த கிளையின் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ அங்கே நீங்கள் வந்தால் உங்கள் குறைகள் களையப்படும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த நல்லிதங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.